ஃப்ரண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் பணியாற்றி கொண்டிருந்த வைஷ்ணவி, கோயம்புத்தூரை சேர்ந்த வைஷ்ணவி இன்ஸ்டா பிரபலம். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போ தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி இருந்தாங்க. இப்போ திமுகவில் இணைஞ்சி நான் பணியாற்ற போகிறேன் அப்படின்ற ஒரு சரியான முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு வரவேற்பு தான் இப்போ தமிழக அரசியலே பேசப்பட்டு வருகிறது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்துல கடந்த ஒரு வருடமா என்ன பண்ணிருக்காங்க, அவங்க பணியாற்றி வந்திருக்காங்க. நிறைய அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சமூக பணியில என்ன பண்ணிருக்காங்க, நிறைய தன்னை ஈடுபடுத்திட்டு இருக்காங்க. இன்ஸ்டா பிரபலமா இருந்திருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சு விஜய் அவர்கள் தமிழகத்துல ஒரு மாற்று அரசியலை கொண்டு வர போறேன். ஆல்ரெடி திமுக இருக்கு, அதிமுக இருக்கு. இவங்களுக்கு மாற்று அரசியலா நான் ஒரு அரசியலை கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் இருள இருக்காங்க, நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வர போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்க போறேன், இளைஞர்களை நான் முக்கியத்துவம் படுத்த போறேன், இப்படியெல்லாம் சொல்லி என்ன பண்ணாரு, கட்சி ஆரம்பிச்சு இளைஞர்கள் மத்தியில கொஞ்சம் எழுச்சியை தான் என்ன பண்ணாரு, கொண்டு வந்தாரு. பெண்கள் மத்தியிலும் ஒரு சில தாக்கத்தை என்ன பண்ணாரு, ஏற்படுத்தினாரு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்களை நியமிக்கிற ஒரு பணியில தமிழக வெற்றி கழகம் இறங்கின போது நிறைய மாவட்டத்துல பெண்கள் என்ன பண்ணாங்க, அதிருப்தியை தெரிவிச்சாங்க. ஏன்னா பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறாரு, இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறாரு சொன்ன விஜய் அவர்கள் பெண்களை, ஒரு சில பெண்களை என்ன பண்றாரு, தள்ளி வைக்கிறாரு, புறம் தள்ளுறாரு அப்படின்ற ஒரு பேச்சு கருத்து என்ன பண்ணுச்சுன்னா ரொம்பவே அரசியல்ல பேசப்பட்டது. ஆனா கோயம்புத்தூரை சார்ந்த வைஷ்ணவி அவங்க என்ன குற்றச்சாட்டை முன்வைத்தாங்கன்னா, இங்க கோயம்புத்தூர் மாவட்டத்துல மட்டும் பாத்தீங்கன்னா நான் எதனா ஒரு பணியை செய்ய வரேன் அப்படின்னும் பொழுது மாவட்ட செயலாளர் என்ன தடுக்கிறாரு. ஏங்க, நான் 5 லட்சம் ரூபாய் பணம் வச்சுன்னு நான் மக்கள் பணியை செய்யறதுக்கு, சமூக பணி செய்வதற்கு, மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு நான் முன் வரேன். ஆனா என்ன முட்டுக்கட்ட போடுறாங்க மாவட்ட செயலாளர். ஒரு பெண்ணா இருந்து வீதிக்கு நான் சமூக பணிக்காகவும் மக்கள் பிரச்சனைக்காகவும் நான் போராடும் பொழுது, அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளருக்கு என்ன தடுக்கிறாங்க. நீ ஒரு பெண்ணா இருந்துட்டுனா அமைதியா இருக்கணும், வீதிக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, போராடக்கூடாது, பெண்ணுனா பெண்ணு மாதிரி இருந்துக்கணும், உனக்கு இவ்வளவுதான் மரியாதை, நீ எல்லாம் வரக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ தனியா பேர் வாங்கக்கூடாது, பிரபலம் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக எனக்கு முட்டுக்கட்ட போடுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து நான் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடந்த நாட்களில் அவங்க பேசிட்டு வந்தாங்க. ஆனா இப்போ திமுகல சேர்ந்து தன்னை என்ன பண்ணாங்க, ஈடுபடுத்தினாங்க. இதுல இன்னொரு விஷயமும் நீங்க என்ன கேட்கலாம். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்திலிருந்து திமுகவை நீங்க கடுமையா விமர்சிச்சீங்களே, பெண்களுக்கு உரிமை இல்ல, பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்க விமர்சிச்சீங்களே அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம். ஆனா நான் அப்ப இருந்தேன். ஆனா இங்க தமிழக வெற்றி கழகத்திலே ஒரு வருஷமா நான் பணியாற்றி இருக்கேன். ஆனா அங்கேயே பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க, அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க, பெண்களை எந்த அளவுக்கு மாவட்ட செயலாளர் இழிவுபடுத்துறாங்க அப்படின்றத நான் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள இருந்துகிட்டே நான் பார்த்தேன். அதனால இப்போ நான் திமுக இணைஞ்சி பெண்களுக்காக நான் உரிமைகளுக்காக போராட போகிறேன். ஆனா என்ன திமுக நீங்க என்ன ஒரு விமர்சனம் வச்சீங்கன்னா, திமுக பெண்களை கடுமையா விமர்சிக்கிறது இல்ல, அவங்க குடும்பத்தை விமர்சிக்கிறது இல்ல. ஆனா தமிழக வெற்றி கழகத்துல என்னை பற்றியும் என் குடும்பத்தாரை பற்றியும் ரொம்ப இழிவாக சோசியல் மீடியாக்கள்லயா இருக்கட்டும், மெசேஜ் அனுப்புறதா இருக்கட்டும், ட்விட்டர்ல ட்வீட் போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி காரியங்கள்ல தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர்கள், நிர்வாகிகள், மாவட்ட செயலர்கள் எல்லாம் ஈடுபடுறாங்க. ஆனா திமுக அப்படி இல்ல. நீங்க எதனா ஒரு விமர்சனம் வைக்கிறீங்கன்னா அந்த விமர்சனத்தை விமர்சனமா ஏத்துக்கிறாங்களே கண்டி அவங்க பர்சனல் ரிவெஞ்ச் காட்டுறது இல்ல. ஆனா தமிழக வெற்றி கழகத்துல பர்சனல் ரிவெஞ்ச் காட்டுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்காங்க. இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வச்சு பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகத்துல கொஞ்சம் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கலையோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை தான் ஏற்படுது. நாங்க பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம், பெண்களுக்கு இத்தனை சதவீதம் எங்க கட்சியில உறுப்பினர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு நாங்க கொடுக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு, ரொம்பவே பெருமையா பேசினாரு. ஆனா இப்போ ஒரு வருடமா தமிழக வெற்றி கழகத்துல இருந்து பணியாற்றி வந்த செல்வி வைஷ்ணவி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெண்களுக்கு உரிய அங்கீகாரம் தமிழக வெற்றி கழகம் தரவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. சோ இத ஒரு காரணமா தான் என்ன வேலை செய்ய விடவே மாட்டாங்க. நான் எதுனா முன்னாடி போய் நின்று நான் வேலை செஞ்சாலும் நீ எல்லாம் ஒரு பெண் எதுக்கு வீதிக்கு போராடுற, கட்சி பதிகளா வர, ஒழுங்கா வீட்டிலே இரு அப்படின்ற மாதிரி எல்லாம் என்ன கூப்பிட்டு மாவட்ட செயலாளர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் என்ன கூப்பிட்டு மிரட்டுறாங்க. அதனால நான் இப்போ என்ன பண்ண போறேன், திமுக இணைஞ்சி நான் இப்போ கட்சி பணியில நான் ஈடுபட போறேன். மக்கள் பிரச்சனைக்கு, மக்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை, பெண்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை, நான் திமுக இருந்தும் குரல் கொடுப்பேன் அப்படின்ற சொல்லிட்டாங்க. இன்னொரு விஷயமா சொன்னாங்க, நீங்க தமிழக வெற்றி கழகம் பரவலா பாத்தீங்கன்னா வெளியில இருந்து பேசப்படுகிற ஒரு விஷயம் என்னன்னா, பாஜகவுடைய கைப்பாவையா தான் தமிழக வெற்றி கழகம் இருக்கு, இதுக்கு பாஜக தனி, தமிழக வெற்றி கழகத்தானே, அதெல்லாம் சொல்ல வேணாம், பாஜகவும் தமிழக வெற்றி கழகம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, வெளியில தான் பிரிஞ்சுக்கிறாங்க ஆனா உள்ளுக்குள்ள எல்லாம் என்ன பண்றாங்க, ஒன்னாதான் இருக்கிறாங்க அப்படின்ற கருத்து அரசியல்ல பேசப்பட்டு இருக்கு. விஜய் அவர்கள் டாப் ஹீரோல இருந்துகிட்டு இருக்கும் போதே
தமிழக வெற்றி கழகத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு என்ன அவசியம்? அப்போ இங்க திமுக விட்ட பிரிக்கிறதுக்கு பாஜக விஜய் யூஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு பேச்சு ரொம்ப பரவலாவே வந்து என்ன பண்ணுச்சுன்னா பேசப்பட்டது. சோ அதையும் என்ன பண்றாங்க வைஷ்ணவி அவர்கள் என்ன பண்றாங்க உறுதிப்படுத்துறாங்க. ஏன்னா நான் தமிழக வெற்றி கழகத்துல ஒரு வருஷமா நான் பயணித்து வந்தேன், அதனால எனக்கு அது தெரியும். சோ தமிழக வெற்றி கழகம் வேற பாஜக வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, பிரிச்சு பார்த்துட முடியாது. தமிழக வெற்றி கழகம் என்ன இதுவோ அதேதான் பாஜகவும், பாஜகவும் தமிழக வெற்றி கழகம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். இதுக்கு மாறா இது அப்படின்ற மாதிரி தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அந்த கருத்தை முன்வைத்து பண்றாங்க. ஆனா இருந்தாலும் உள்ள இருந்து அவங்களுக்கு ஒரு சில விஷயங்களா தெரியுமா இல்லையா? ஏன்னா சில பல பெரிய ஆட்கள் கூட எல்லாம் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கான்டெக்ட் இருக்கு. சோ அவங்கள அரசல் புரசலா பேசியிருப்பாங்க. ஏமா பாஜக வேற தமிழக வெற்றி கழகம் வேற எல்லாமா, நம்ம திமுக ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு தான் நம்ம தளபதி வந்து என்ன பண்ணிருக்காரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படி இப்படி எல்லாம் பேசியிருப்பாங்க. சோ அந்த விவகாரத்தை அவங்க என்ன பண்ணிருக்காங்க ஓப்பனா சொல்லியிருக்காங்க. உறுதிப்படுத்துற விதமா தான் இருக்குது தமிழக வெற்றி கழகம் பாஜக வந்து பின்னாடி இந்த இயக்குறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. சோ இந்த விஷயம் தான் தமிழக அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா நேற்று தினத்துல வைஷ்ணவி அவர்கள் எந்த கட்சியில போய் சேர போறாங்க அப்படின்ற குழப்பம் இந்த வானதி சீனிவாசனாக்கெல்லாம் அழைப்பெல்லாம் கொடுத்தாங்க. சோ உங்களுக்கு மக்கள் பணி செய்யணும், மக்களுக்கு சேவையாற்றணும்னா பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிற ஒரே கட்சி பாஜக, நீங்க பாஜக வாங்க அப்படின்ற மாதிரிலாம் வானதி சீனிவாசன் அக்கா வந்து என்ன பண்ணாங்கன்னா அழைப்பெல்லாம் கொடுத்தாங்க. ஆனா அதையும் அவங்க வந்து என்ன பண்ணல, கண்டுக்கவே இல்லை. ஏன்னா பெண்களுக்கு எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு வானதி சீனிவாசன் அக்கா சொல்றாங்க. எங்க விஜயதரணி வந்தாங்க, எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுத்தீங்க? காயத்ரி ரகுராமன் வந்தாங்க, எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுத்தீங்க? குஷ்பு வந்தாங்க, அவங்களுக்கு என்ன எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுத்தீங்க? கொடுக்கப்பட்ட பதவியும் புடுங்கின்னு என்ன பண்ணீங்க, அவங்க ஃபீஸ் போயிட்டு தான் உட்காந்து இருக்காங்க. சோ பெண்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இவங்க முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்றது இவங்க செய்த வரலாறுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு. ஏன்னா பெண்களுக்கு எந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்து பாஜக மாநில தலைவர்கள் சரி முன்னோடிகள் சரி பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் இவ்வளவு ஏங்க மத்திய பிரதேச அமைச்சர் விஜய் ஷா அவர் என்ன பண்ணாரு, சோஃபியா கர்னலை வந்து என்ன பண்ணாரு இழிவா பேசினாரு, சமூகத்தை வச்சு அவங்க வந்து பாகிஸ்தானுடைய சகோதரி அப்படின்ற மாதிரி இழிவா பேசினாரு. சோ பெண்களுக்கு இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க முன்னுரிமை கொடுப்பாங்க பாஜக. சோ அப்பேற்பட்ட ஒரு கட்சி பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குது, நீங்க வாங்கமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண அழைப்புலாம் கொடுத்தாங்க. ஆனா வைஷ்ணவி அவர்கள் தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. நமக்கு ஒரு சரியான பாதை, நமக்கு ஒரு கட்சி சரியான கட்சி, பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பெண்களுக்காகவே போராடுகிற, பெண்களுக்கு எல்லா அத்தியாவசிய தேவையும் செய்து கொடுக்கிற ஒரே கட்சி திமுக கட்சி அப்படின்னு அவங்க உணர்ந்து என்ன பண்ணிருக்காங்க. அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய தலைமையில் என்ன பண்ணிருக்காங்க இணைஞ்சிருக்காங்க. சோ செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பண்ண ட்விட்டர்லாம் போட்டிருக்காரு, செல்வி வைஷ்ணவி திமுக இணைந்தது குறித்து அவரு பெருமையா வந்து என்ன பண்ணிருக்காரு பேசியிருக்காரு. சோ இந்த விஷயம் தான் தமிழக வெற்றி கழகத்துல பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கல, பெண்களை வந்து அரசியல்ல ஈடுபடுறதுக்கு மாவட்ட செயலாளர்கள் ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் தடையா இருக்கிறாங்க, அவங்க பேர் மட்டும் தான் வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. எங்க மக்கள் பணி அப்படின்னும் போது யாரு வேணாலும் வந்து முன்னாடி வந்து என்ன பண்ணலாம், மக்களுக்காக போராடலாம், பெண்களுக்காக இருக்கலாம். ஆனா இங்க மாவட்ட செயலாளர்கள் ஒரு சில மாவட்ட செயலாளர்களே பெண்களுக்கு தடையா இருக்கிறாங்க அப்படின்றத நிரசனமான உண்மையா இருக்கு அப்படின்றதையும் அவங்க ஆணித்தனமா சொல்லியிருக்காங்க. செல்வி வைஷ்ணவி அவர்கள் தாவேகாவில இருந்து திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இது ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.